எல்லாருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு மீண்டும் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். சென்ற பதிவில் 5 லாஸ் ஆஃப் கோல்ட்ஸ் பற்றி பார்த்தோம். எப்படி தங்கம் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்கை வகிக்கும், ஏன் நீங்கள் தங்கம் வாங்கணும், அது எந்த விதையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். த ரிச்சஸ்ட் மேன் இன் த பாபிலோன் அப்படின்ற புக்கில் இருந்த அந்த 5 லாஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி அந்த தங்கத்தை எளிமையாக வாங்குறது. நான் என்கிட்ட 500 தான் இருக்குது, அதற்கு நான் தங்கம் வாங்கணும். 100 தான் இருக்குது, அதுக்கு நான் தங்கம் வாங்கணும். 250 மாதம் மாதம் நான் 250 தங்கம் வாங்கணும். எப்படி வாங்குறது? ஒரு நகைச்சீட்டு போட்டோம்னா மாதம் 4000 5000 கட்ட வேண்டியிருக்கு. அது கடினமாக இருக்குது. எப்படி எளிமையாக வாங்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். முக்கியமாக நான் யாரை இப்போ தங்கம் வாங்க உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவேன் அப்படின்னா, 18 வயசுக்கு மேலே கல்லூரியில் முதல் ஆண்டு முடிச்சு 2ஆம் ஆண்டு நீங்கள் உள்ள நுழைவீங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை வாங்க ஆரம்பிக்கலாம். மற்றபடி இந்த 12 வயது முதல் 18 வயது இருக்கிறவங்க இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்கள் அப்பா அம்மா மூலமாக வாங்கினாலும் சரி, இல்லை இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 18 வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. ஆனால் கண்டிப்பாக 18 முடிஞ்சு 19 துவங்குது இல்லையா, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 2ஆவது ஆண்டு முடிவுலேருந்தே நீங்கள் இந்த பழக்கத்தை கற்றுக்கணும் கண்டிப்பாக. இதற்கு எளிமையாக வாங்குறதுக்கு பொதுவாக எப்படி வாங்குவாங்க அப்படின்னா, நம்ம கடைக்கு போவோம், ஏதாவது நமக்கு பிடிச்ச ஜுவல்லரி கடைக்கு போவோம், அங்கே போய் தங்கமாக வாங்குவோம், காயின்ஸாக வாங்குவோம், பிஸ்கட்ஸாக வாங்குவோம், இல்லை ஜுவல்லரியாக வாங்குவோம். தங்கமாக வாங்குனீங்கன்னா அதுக்கு ஒரு வரி இருக்கும். நீங்கள் ஜுவல்லரியாக வாங்குனீங்க, பிஸ்கட்ஸாக வாங்காமல் காயின்ஸாக வாங்காமல் ஜுவல்லரியாக வாங்குனீங்கன்னா அதற்கு ஒரு சில வரிகள் இருக்கும். கிட்டத்தட்ட 15% வரை உங்களுக்கு வரி இருக்கும். நீங்கள் வாங்குறது சிறிய தொகைக்கு வாங்க முடியாது. மாணவர்கள், அதாவது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வாங்க முடியாது 19 வயசுல. ரைட், அப்பா அம்மா வாங்குவாங்க, அவங்களோட பொண்ணு அவங்களோட பையன் திருமணத்திற்காக வாங்குவாங்க. அப்புறம் அவங்களோட இப்போ ஒரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் அவங்களோட மொத்த ஏர்னிங்ஸில் 10% எடுத்து வச்சு வருஷ கடைசியில் ஒரு 25,000 இல்லை 50,000 போட்டு நகையை வாங்குவாங்க. நான் சொல்கிறது 250 500 எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னா, சந்தையில் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் ETF அப்படின்னு உண்டுங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு 250 வாங்குறீங்கன்னா இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ரைட், அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மள மாதிரி நிறையா பேர் வாங்குவாங்க. ரைட், 250 500 1000 வாங்குவாங்க. அதற்கு ஈக்குவலண்ட்டாக தங்கத்தை அவங்க வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ட்ரேட் ஆகுங்க. அந்த ஃபண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோல்டு ETFs அப்படிங்கிறது நிறையா நிறுவனங்கள் அதை பண்ணுறாங்க. நான் பெரும்பாலும் எதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ICICI கோல்டு ETF வாங்குவேன். ஏன்னா அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி வென் கம்பேர்ட் வித் அதர்ஸ். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்னா, நம்மளுக்காக அங்கே ஒருத்தவங்க தங்கம் வாங்கி அதை அதுக்கு பாதுகாக்கிறாங்க, அதுக்கு ஆகிற செலவு எல்லாம் அவங்க ஏற்றுக்கிறாங்க இல்லையா, அந்த செலவு பெரும்பாலும் நம்மள்ட்ட இருந்து வசூலிக்கப்படும். அது எவ்வளோ இருக்குன்னா லெஸ் தென் 1% தான் இருக்கும். ரைட், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது இப்போ ICICI கோல்டு ETF எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.5%. அது மாதிரி இன்னும் 2-3 கம்பெனிஸ், நிப்பான் கோல்டு இருக்குது, கோட்டக் கோல்டு இருக்குது, டாடா கோல்டு இருக்குது, டாடா கோல்டு ETF இருக்குது, கோல்டு ETF கோல்டு பீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வருங்க. ஸோ கோல்டு பீஸ் மூலமாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு யூனிட், ரைட், ஒரு யூனிட் 63 ரூபா இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், 63 62 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த 63 62 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு யூனிட் வாங்கலாம். இப்போ வாரம் இல்லை மாதம் ஒரு தடவை எங்கள் அப்பா என்னோட செலவுக்கு, கல்லூரியில் செலவுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்கள் அதில் ஒரு 10% 200 ரூபாய், ரைட், 200 ரூபாய் எடுத்து இதில் ஒரு யூனிட்டோ 2 யூனிட்டோ வாங்கி பழகலாம். ரைட், நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த பழக்கம் உங்களுக்கு வர வேண்டும். ரைட், இது ஒரு சேமிப்பில் ரொம்ப முக்கியமான ஒன்று. தங்கத்தை பற்றி போன வீடியோ நம்ம பேசியிருந்தோம். இந்த 63 ரூபாய் அப்படிங்கிறது நீங்கள் கல்லூரி முடிச்சு வெளியில் வர்றப்ப அது 70-80 ரூபாய் ஆகிருக்கலாம். இன்னொரு 10 ஆண்டுகளில் 100 ரூபாய் கூட ஆகிருக்கலாம். ரைட், ஸோ அந்த பழக்கத்தை நீங்கள் கற்றுக்கணும். எப்படி கல்லூரி மாணவர்களுக்கு பணம் கிடைக்கும்? கிடைக்கிற பணம் ரொம்ப குறைவான அமௌண்ட்டாக தான் இருக்கும். ரைட், நீங்கள் நிறையா வெளில போய் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்பீங்க. ரைட், தியேட்டருக்கு போவீங்க, எங்கேயாவது வெளியூருக்கு போய் ஊர் சுற்றி பார்ப்பீங்க. ரைட், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பங்கு நம்ம ஒதுக்கணும்ல. எல்லாத்துக்குமே அப்பா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் தான் கொடுக்குறாரு. அப்பா மாச செலவுக்கு 5000 ரூபா தான் கொடுக்குறாரு. ரைட், மெஸ் பில் அதில் கட்டுவீங்க. அது போக உங்களுக்கு 1000 ரூபாய் இருக்குன்னா அந்த 1000 ரூபாயில ஒரு 10%, ரைட், ஒரு 100 ரூபாய் எடுத்து இதற்காக பண்ணி பழக வேண்டும் ஃபர்ஸ்ட். ரைட், ஸோ இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும்.
ரைட். இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறதுக்கு டிமேட் கணக்கு வந்து உங்களுக்கு வேணும். அந்த கணக்கு எப்படி தூங்குறதுனா இணையம் மூலமாகவே தொடங்கலாம். இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகளாக அப்ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த ஆப்போட நான் டிஜிட்டல் பார்ட்னராகவும் இருக்கேன். உங்களுக்கு அது மாதிரி எது பிடிச்சிருக்கு? நிறைய இருக்கு. அப்ஸ்டாக்ஸு, க்ரோ, ஜீரோதா, தென் ஹெச்டிஎஃப்சி ஸ்கை, ரைட், தென் 5 பைசா, எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்துலேயுமே நேம் வந்து கரெக்டாக இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், ஒரு வேலிட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் நெட் பேங்கிங்கோ இல்லை ஜிபேவோ ஏதாவது ஒன்று இருக்கணும். 18 வயசுக்கு மேலே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் எல்லாத்துட்டையுமே இருக்கு. ஏன்னா கல்லூரியில் முதலாண்டு மாணவர்களுக்கு இதை சொல்லுவேன். உங்கள்கிட்ட யார்கிட்ட பேன் கார்டு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 60-70% மாணவர்கள் வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, எல்லா ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. என்ன முன்னாடி சொன்ன நான் வேலை பார்த்த கல்லூரியில் என்ன அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ரைட், அது ஒன்று தான் பிரச்சனை. ஸோ எல்லா கல்லூரிலையும் அப்படி இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும், ஒரு பேன் கார்டு, ஒரு ஆதார் கார்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட், இவ்வளோதாங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாத்துக்கும் ஒன்று தான், இட்ஸ் யூனிக். ஸோ பேங்க் அக்கௌண்ட், ஒரு நல்ல பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஆப் பிடிச்சிருக்கோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எதுக்கு அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா, அப்ஸ்டாக்ஸ் இஸ் பேக்ட் பை டாடா குரூப். எனக்கு வந்து இந்த டாடா குடும்பத்து மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. புரோக்கர்ஸ் மேலே நம்ம வச்சிருக்க நம்பிக்கை தான் அந்த தளத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ண வேணாமா அப்படின்றத பற்றி சொல்லுவோம். எனக்கு அந்த டாடா குடும்பத்தின் மேலே நீண்ட வருடங்களாகவே நல்ல நம்பிக்கையும் அவர்களுடைய பிஸ்னஸும் நல்லா எனக்கு தெரியும். அதனால நான் வந்து அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட யூடியூப் தளத்திலேயே அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாகவே நீங்கள் போய் அப்ஸ்டாக்ஸ் ஆப்பையோ இல்லை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதில் போய் நீங்கள் கோல்டு ETF, கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா அதுவே வரும். ஒரு யூனிட் வந்து 62-63 ரூபாய்க்கு இருக்கும். அதை நீங்கள் வந்து மிக எளிமையாக எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி எதுவும் உங்களுக்கு புரியல, சந்தேகம் இருந்தது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், ரைட். மெய்ப்பொருள் காண்கிறதுக்கு தனியாக நம்பர் உண்டு. அந்த நம்பருக்கு நீங்கள் செய்தி அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல, அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் வேணும் அப்படின்னாலும் என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஏன்னா நானும் அப்ஸ்டாக்ஸோட டிஜிட்டல் பார்ட்னராக தான் இருக்கேன். ஸோ எதுக்கு நம்ம அப்ஸ்டாக்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 5 or 6 years அதை யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஒன்றும் அந்த ப்ரோக்கரேஜ் ஃபிலிம்லேருந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. நான் அந்த ப்ரோக்கரேஜ் ஃபிலிம் வந்து நான் நம்புகிறேன், ரைட். அதுக்காக நான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். மற்றபடி இது வந்து உங்களுடைய சொந்த விருப்பம் தான். உங்களுக்கு எந்த ஆப் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று உண்டு. ஸோ அது எந்த கோல்டு ETF-ஓட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ICICIங்கிறது ஒரு வெல் நோன் பிராண்ட், ரைட். பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனி, செக்யூரிட்டிஸ் எல்லாமே வச்சுருக்கிறாங்க அவங்க. அதனால எனக்கு அவங்க மீது ஒரு நம்பகத்தன்மை உண்டு. அது போக அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மி. அதனால நான் ICICI கோல்டு ETF வந்து யூஸ் பண்ணுறேன் தங்கத்தை வாங்குறதுக்கு. மிக எளிமையான வழி. நீங்கள் வந்து 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், இவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் வந்து எளிமையாக கோல்டு வந்து வாங்கலாம். இது முக்கியமாக யாருக்கு அப்படின்னா மாணவர்களுக்கு, ரைட். நீங்கள் வந்து அந்த பழக்கத்தை இப்போ வந்து கற்றுக்கோங்க. அதுக்காக தான் முக்கியமாக சொல்கிறேன். எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் தயவுசெய்து கேளுங்க. இந்த பழக்கத்தை கற்றுக்குங்க. அதுக்கு இந்த பழக்கத்தை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு எக்ஸஸ் அமௌண்ட் கிடைக்கிறப்ப எப்படி வந்து ஷேர்ஸ் வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அதெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். இது வந்து ஒரு பேசிக், ரைட். ரொம்ப ரொம்ப பேசிக். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பழகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி குட் சான்ஸ், ரைட். நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிங்கன்னா அதோட க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொறுமை தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் நேர்மையாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட பொறுமையாக இருக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை எல்லாமே கற்றுக்கிறதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 12 வயதுலேருந்து 18 வயது இருக்கிறவங்க நீங்கள் வழக்கம் போல் உங்களோட கல்வி தென் பொறுமையை நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. 19 வயசு வந்ததுக்கப்புறம் நீங்களும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்களும் முதலீடு செய்கிறதுக்கு கற்றுக்கலாங்க. எல்லாருக்கும் நன்றி.